வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவே பெட்வாரில் இருக்கிற டீம் அப்கிரேட்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் என்னென்னு அப்படியே தெரிஞ்சுக்கிறவும் செய்ய போகிறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக 5 இது வரப்போகுது. அந்த அடுத்த சைன் குடுகுடு ப்ரோ எடுக்கலையா? எடுத்துட்டேன், லேட்டாக வருது. ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ரோ ஸ்டக் ஆச்சு. இப்போ நான் போனேன்னா திரும்பி வர முடியாது. ஏன்னா தப்பாக பிரிட்ஜு கட்டிட்டேன். தப்பாக கட்டலை, அது வந்து பிளாக் பத்தில் தப்பாக தான் கட்டியிருக்கேன். நான் உட்காந்து இது மாதிரி அந்த பிரிட்ஜும் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் இது மாதிரி பண்ணிவிட்டேன். ப்ரோ அவன் உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பண்ணுறான். கைஸ் 3 வந்துருச்சு, நான் மட்டும் பார்க்காம வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளை டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணணும். ப்ரோ ஆனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதே வரல, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெய்லி பார்க்குறவங்களுக்கு, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு புரியும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், வந்து ரொம்ப நாளாக வீடியோவே வரல, அது எனக்கும் தெரியும். ஸோ வந்து சாரி. இனிமேலாச்சும் டெய்லியும் போட ட்ரை பண்ணுறான். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டு தான் கைஸ் வேணும். அதனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி தாங்க கைஸ் பிரிட்ஜிங் பண்ணிட்டு வந்திருக்கணும். நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம். ஸோ ஓகே ப்ரோ, அவன் கீழே வந்தான். நானே கீழே வந்திருப்பேன். இது மாதிரி கட்டினேன்னா அவனும் அடுத்தாடி வருவான். ஸோ வந்து அது மாதிரிக்கெல்லாம் கட்டக்கூடாது நினச்சேன். அடிப்பான், நான் பட்டு ஓடுவேன். கீழே ஒழுகு கைஸ். வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, அடுத்தது இங்கே தான் ஓடுவான். அது வந்து இப்போ நான் பண்ணி வச்சிடணும். ப்ரோ வெள்ளா தள்ளி விட்டுருமா கைஸ். மூடு ப்ரோ. என்னாச்சு கைஸ்? நமக்கு நெட்டு பிங்கு ப்ரோ. யூ ஹேவ் பீன் கிக்டு ஃப்ரம் அ வேர்ல்டு ப்ரோ. நான் எதுவுமே பண்ணல கைஸ், நான் எதுவுமே பண்ணல. நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். என்ன ப்ரோ எல்லாம் நடக்குது? எதுக்கு நாய் மேலே அவங்க கிக் பண்ணுறாங்க கைஸ்? இதுதாங்க கைஸ் ஹைவே சர்வரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா. மற்றபடி ஹைவே சர்வரை பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது லேகே ஆகாது. இதே கியூப் கிராஃப்ட்னால் பெருசாக லாபிலே, அதாவது அது பேர் என்னப்பா, லாபிலே கட்டி வச்சுருப்பாங்க போனோன்னே அந்த இதுலேயே. அதனால் நமக்கு லேக் ஆகும் சில பேருக்கு. ஸோ வந்து இது மாதிரி கியூபு ஹைவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் ஹைவு பிடிக்கும். ஸோ ஓகே, நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் வந்து 1v1 உங்கள் கூட விளாட்ணுன்னே ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். அது வந்து சும்மா ஒரு வேர்ல்டை மட்டும் க்ரியேட் பண்ணல, அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே டெக்கரேட்டில் ஒரு பிவிபி ஆட மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். அது பார்க்க நல்லாயிருக்கும், பார்க்கறதில்ல விளாட நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது மாதிரி தான் கைஸ். இனிமேல் நீங்கள் ஏன் கூட 1v1 விளாட்ணுன்னா அந்த வேர்ல்டில் தான் கைஸ் இனிமேல் நம்ம விளாட்றோம். ஓகே, வந்து நம்ம ஏற்கனவே கேங்கு கேமர் தமிழ், அவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவர் ஆன்லைனில் இருந்தார்னா என்னைக்காச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம விளாடலாம். அதை நான் விளாடும் போது அவர் ஆன்லைனில் இருந்தார்னா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மேப்புக்கு மறக்காமல் ஓட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 9வது லெவல் போயிட்டோம். ஏரோ இருக்குது கைஸ், வேறு லெவலு 9வது லெவல் போயிட்டோம் கைஸ். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே விடுங்க. 9வது லெவலில் நமக்கு எதுவுமே அன்லாக் ஆகலை. 10வது லெவலில் என்னமோ ஒன்று அன்லாக் ஆகும், அதை வந்து நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் போகிறதுக்கு. ப்ரோ ஏரோ தான் ஜெயிச்சிருக்கு வேறு லெவலு. ப்ரோ இதாங்க ப்ரோ அந்த டீம் அப்கிரேட்ஸு. இதில் தாங்க கைஸ் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டர் ரீஸ்பானு, ஸ்டார்டிங் ஷார்டு, லக் ஆஃப் த ட்ரா, எனிமி எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபாஸ்டர் ரீஸ்பான் எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த அவுட் ஆகிட்டு வந்தால் 5 செகண்ட் லேட் ஆகுங்களா கைஸ், அது வந்து ஃபாஸ்டர் அதெல்லாம் இல்லாமல் ஸ்பான் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன். பேரை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து எனிமி எல்லாமே இருக்கும்ல, எனிமி வந்து நம்ம ஏரியாவில் இருந்தானா, அதாவது பெட் உடைக்க வந்திருந்தானா அலர்ட் பண்ணும். நம்ம ஏரியாவில் இருந்தால் எனிமிஸ் ஏறுன்னு. ஸோ ஓகே, இப்போ வந்து அவன் அது மாதிரி வரட்டும். நம்ம வந்து பெட் இதை உடைப்போம். ஜம்ப் பண்ணு கைஸ், அவனால் இனிமேல் வர முடியாது. ஓகே, நம்ம வந்து 3 எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னு. எது தாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக அவனை ரஷ் பண்ணி முடிச்சிடலாம்.
கைஸ் அவனை அடித்து பறக்க விட்டா ப்ரூ ப்ரூ முடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம டக்குன்னு போய் அவன் பெட்டை உடச்சிருவோம். ரீஸ் பண்ணிடுவான். ப்ரோ அவன் பெட்டுங்க கைஸ். அவன் வெளில போயிட்டான். நம்ம பெட்டை உடக்க கூடாதுன்னு அவன் வெளில போயிட்டான் கைஸ். சரி ஓகே விடுங்க. இப்படிலாம் பிளேயர்ஸ் இருப்பாங்களா? சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு டைமண்ட் கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். டைமண்டு இல்லை ஜெம்ஸு அதான் டைமண்டு தான் தப்பாக சொல்லிட்டேன். வாய் இன்னைக்கு என்னன்னு தெரில வளருது. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்பீடு வேணும். ஸ்பீடு இல்லை அப்போ நீ அதுமாதிரி நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணலாங்க. ஸ்பீடே தான். ஓகே வந்து நம்ம ஸ்பீடாக 4 ப்ரோ அதுக்குள்ளே பண்ணிட்டேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ஆமாம் நம்ம ப்ரோ எங்கே இன்னொருத்த கீழே விழுந்தான். ஓகே கீழே விழுந்த மாதிரி ப்ரோ கைஸ் கடுப்பு. இது மாதிரி தான் நியாயமே இல்லாமல் வந்து பெட்டை உடச்சிட்றாங்க ப்ரோ. இவன் ரெட்டு கைஸ் இன்னொருத்த ஒன்று வரான் நம்மகிட்ட. வர சொல்லுங்கள். அதை எப்படி ப்ரோ நான் சொல்லுவேன்னு கேட்டிங்களா? அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்து நம்ம ரெட்டை போய் முடிச்சிடலாம். ஏன்டே வரையா வா என்கிட்ட டைமண்ட்ஸ் ஆடுப்பா. டைமண்ட்ஸ் ஆடினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ப்ரோ நம்மகிட்ட ஆர்மர் கூட இல்லை. அதை நம்ம நோட்டீஸே பண்ணல ப்ரோ. உடைக்க முடியல. உடச்சிட்டேனா ப்ரோ? அவன் வெளில போயிட்டான். சாரி 2 டீம் எலிமினேட்டடு. ஓகே நம்ம வந்து பிளாக் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். எமர்ஜென்சி யூஸ் ஆகும். இப்போ வந்து அவனோட ஆர்மர் நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கிடச்சிச்சில்ல ப்ரோ. எங்கே சட்டை அந்த இருக்குது கைஸ். இப்போதைக்கு இதை போட்டுக்கலாம். நம்ம கூடிய சீக்கிரமாக இந்த ஆர்மர் வாங்கிடலாம். ப்ரோ இது மாதிரிலாம் பின்னாடி குத்தக்கூடாது டேய் கைஸ். நான் இனிமேல் நம்ம அவுட் ஆகிக்கிறேன் போங்க ப்ரோ. பின்னாடி வந்து ஸ்பேம் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ ஓகே இப்போ இந்த மேட்சாச்சும் நம்ம வந்து அந்த டீம் அப்கிரேட்ஸை முடிக்கலான்னு ட்ரை பண்ணலாம் கைஸ். அதாவது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து இந்த இதை நம்மளால் ஒன்றும் இல்லை. கேம்ப் வந்து நமக்கு என்னெல்லாம் அன்லாக் ஆகிருக்குன்ற முன்னாடி யாரை கோட் பண்ணிடலாம் ப்ரோ. கேஸ்டில் ஜெயிச்சிருச்சு. ஸோ ஓகே கேஸ்டிலும் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஓகே நான் அதனால் இதிலே விளாட்லாம். டீம் அப்கிரேட்ஸில் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணால் டக்குன்னு ரீச் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சொன்னால் நம்ம அவுட் ஆகிட்டு வந்தால் அப்படியே ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு வுட்டு ஸ்வாடு கொடுப்பாங்க. லக் ஆஃப் த ட்ரானா என்னென்னு தெரில. எனிமேலானா நம்ம பேஸுக்கு வந்தால் அது மாதிரி காட்டும். ரீஜெனரேஷனாக நார்மலாகவே அது மாதிரி ஆகும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ரீஜெனரேஷன்னா அது என்னது ப்ரோ நான் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லை. அவங்களா பண்ணுறீங்க ஏஸ். இது பேர் தான் ஸ்பேம் பிரிட்ஜிங். அவனால் திரும்பி போக முடியாது. அவன் அங்கேயே சிக்கிட்டு இருப்பான். ஓகே இப்போ வந்து அவனால் நம்மளை திரும்பி போக முடியாதுன்ற காரணத்தினால நம்ம ஸ்லோவாகவே போவோம். அவன் டைமண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே தான் நிற்கணும். நம்மள அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் வர முடியாது கைஸ். ஓகே இப்போ வந்து அவனோட டைமண்டெல்லாம் அடித்து நம்ம எடுத்துக்கலாம். காம்போ ப்ரோ இது மாதிரி பிளேயர் எனக்கு சுத்தமாக ப்ரோ விட்டா நம்மளே அவுட் ஆகிருமா? அப்பாடா கைஸ் அவுட் ஆகிருப்பேன். ப்ரோ காம்போ ஏன்டா இப்படி பண்ணுற? டே வரலடா விட்றா. கைஸ் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட லைவ் முடிச்சாச்சு ப்ரோ எப்படா வந்தா? டே இவன் வேறு காம்போ பயங்கரமாக பண்ணுவாங்க கைஸ். முடிச்சாச்சு முடிச்ச இங்கே ப்ரோ நல்லா நீ ஓடுற. ஆனால் நம்ம கையிலலாம் அது வேலைக்காகாது நம்மகிட்டலாம் கைஸ். ஃபைனலாக முடிச்சாச்சு எப்படியோ. இப்போ வந்து நம்மளோட பேசிக்கான திங்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். பேசிக்கான திங்ஸ்னால் நம்ம பெட்டு டிஃபென்ஸு அது மாதிரி தாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை வந்து முழுசாக போடணும். ஓகே ப்ரோ கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை.
இது மாதிரி எக்ஸ்ட்ராவை போட்டிங்கன்னா சில பேர் அதையும் உடைப்பாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவை இது மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் போட்டுறணும் கைஸ். நம்ம கையிலே வச்சுருக்கக்கூடாது. ஆனால் நானும் இந்த மாதிரி கையில் பல தாட்டி வச்சுருக்கேன். அது வேறு விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம போய்ட்டு ஜெம்ஸு கலெக்ட் பண்ணி நம்ம இந்த ஃபாஸ்டர் ரீஸ்பானு, ஸ்டார்டிங் ஸ்வாடு, எனிமி அலாமு அதெல்லாம் வாங்கணும் கைஸ். ப்ரோ நமக்கு முன்னாடியே பர்பிள் போயிட்டான், வந்திருக்கான். சரி போயிட்டான்ல, வந்திருக்கான். ஸோ வந்து நம்ம டக்குன்னு போகணும். அது நமக்கு முன்னாடி வந்தனால எல்லாத்தையுமே எடுத்துருப்பான். அதான் சொல்கிறேன், நமக்கு முன்னாடி வந்துட்டான்னு. கைஸ் ஒரு இதில் ஒன்று தான் கைஸ் இருக்குது. அது மாதிரி பண்ணாலும் 4 தான் கிடைக்கும். ப்ரோ வேஸ்ட், நம்ம அவன்கிட்டே ரஷ் பண்ணிடுவோமா ப்ரோ? இதையாச்சும் போய் அப்கிரேட் பண்ணிடலாம். வேணாம் வேணாம் அவன்கிட்டே நம்ம போயிட்டு அந்த ஃபாஸ்டர் யூஸ் பண்ண ஸ்டார்டிங் ஷாட் அதெல்லாம் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ஷாட்டுக்கு வந்து நமக்கு இது தான் கைஸ் தேவை. ப்ரோ நம்ம தான் இருக்குவா? ஓகே ஒன்றும் இல்லை, இன்னும் திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். ஃபாஸ்டர் ரீஸ்பானுக்கு வந்து நமக்கு கோல்டு தான் கைஸ் தேவை. சாரி, ஸ்டார்டிங் ஷாட்டுக்கு வந்து கோல்டு தான் தேவை. ஸோ வந்து நம்ம இதுக்கு மட்டும் பண்ணிடலாம். அதாவது எதுக்கு மட்டும்னா ப்ரோ எங்கே ப்ரோ அந்த இது அந்த இருக்குது டீம் அப்கிரேட்ஸில் ஃபாஸ்டர் ரீஸ்பான் பண்ணிடலாம். ப்ரோ என்னமோ வந்திருக்கு, யுவர் டீம் வில் ரீஸ்பான் ஃபாஸ்டர். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரீஸ்பான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் ஷாட்டுக்கு என்ன தேவை? 32 எனிமி எல்லாம் ப்ரோ, எனிமி எல்லாம் பண்ணிடலாம். எனிமி வந்து நமக்கு காமிக்கும். வேறு என்ன முக்கியமாக இருக்குது கைஸ்? வேறு எதுவுமே இல்லை, அது முக்கியமாக இல்லை. ஸ்டார்டிங் ஷாட் மட்டும் பண்ணலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம அந்த கேப்பில் வந்து இன்னும் போயிட்டு இது கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் கைஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எனிமி நம்ம பேஸுக்கு வந்தாலும் தெரியும். ப்ரோ நம்மகிட்ட வரலாம் ப்ரோ. இவன் காலி, சூப்பர். அவன்கிட்ட லூட்டெல்லாம் எக்யூப் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த கேப்பில் அவனை போய் அடிச்சிடலாம். ப்ரோ 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 லூட்டை எக்யூப் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி அடிக்கிறான். ப்ரோ 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 நம்ம நான் காலி, நான் இப்போ காலி. ப்ரோ எப்படி ப்ரோ அடித்தான்? ப்ளீஸ் ஃபாஸ்டர் ரீஸ் பண்ண பார்த்தீங்களா? 3 செல்லு ஆகிட்டேன். இதான் ப்ரோ அந்த பவரு. இதெல்லாம் வந்து நம்ம கீழே போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம வாங்கிடலாம். மற்றதை ஈஜஸ் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ வந்து திரும்பி அவன்கிட்ட போகலாங்க. அவனை மட்டும் முடித்தா அவன்கிட்ட தான் ஜெட் பேக் அது இது டைமண்ட்ஸோட அப்படி இப்படின்னு வச்சுருக்கான். ஸோ அவனை முடிக்க ட்ரை பண்ணலாங்க. ஆனால் இது வாய்ப்பு இல்லை, ட்ரை தான் பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. எப்படி பிரிட்ஜை கட்டி வச்சுருக்காங்க? நல்லா இருந்தால் போவான். ஆனால் நம்ம வந்துட்டோம். ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் தகவலாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரோ உடைக்கிறது கூட ப்ரோ இவன்ட்ட இவ்வளோ இது இருக்குது, போடு வாங்கி ஜஸ்ட்டு. நம்மள மாதிரி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பிகாக்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா பிகாக்ஸில் போட்டிருக்கா, அதனால இந்த பிகாக்ஸு ஏசி பெட்டை உடச்சாச்சு. ப்ரோ நம்ம அக்கோ ஓகே ஒன்றும் இல்லை நம்ம பேஸ்க்கு போகிறோம்னு நினச்சிட்டேன் கைஸ். இவன் காலி ரெட்டு கரெக்டாக சரி ப்ளூ டீமு. நம்ம பெட்டை உடச்சோம்ல, அவன் காலி ஆகிட்டான். ப்ரோ 18 இது சூப்பர். ப்ரோ யாருமே கைஸ் நம்மகிட்ட தான் வரான். நம்ம இதை மட்டும் ஈஜஸ் மட்டும் பண்ணிடலாம். இது மாதிரிலாம் ட்ராப் வாங்கிட்டீங்கன்னு வச்சுருந்தோன்னா நீங்கள் அப்படியே கீழே வந்துடுறாங்க. அதுக்கு தான் ஓகே. இந்த டைமண்டை மட்டும் பத்திரமா யூஸ் பண்ணிடலாம் கைஸ். அப்படியே மற்றதையும் சேர்த்து பண்ணியாச்சு. பிகாக்ஸ் எடுத்துக்கு செஸ்ட்டு ஓகே. இப்போ இந்த செஸ்னால் என்டர் செஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கீழே விழுங்குற மாதிரி போனேன், ஆனால் தப்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், திரும்பி போகலாம். இப்போ வந்து கிரே கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து நம்ம கிரே பட்டை போய் உடப்போம். அதுக்கு முன்னாடி கிரேவே இங்கே தான் இருக்கான். ஸோ வந்து அவன் நம்மளை தான் கைஸ் துரத்துவான். நம்ம பட்டு கலெக்ட் பண்ணுவோம், அவன் நம்மளை தான் துரத்துவான். அதனால தான் கைஸ் இப்போ நம்மளை தான் அவன் துரத்துறான், பயங்கரமாக துரத்துறான்.
கைஸ் இந்த இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை, எனக்கே தெரியாது. ப்ரோ 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 என்கிட்ட 3 இது இருக்குது, ஒழுங்காக ஓடிடுவோம். அடிக்க வேணாம் கைஸ். நம்ம பார்க்க வர்றதில்ல, அதனால் கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஓடுவோம். அவன் எங்கே தரதுறான் ப்ரோ? நமக்கு பின்னாடி இன்னொருத்தவன் தரதுறான், அவனை வந்து இன்னொருத்தவன் தரதுறான். இப்போ வந்து சைலண்ட்டாக நம்ம பாட்டி கீழே குளிச்சிடணும். இங்கே வந்து கீழே நமக்காகவே எம்ராய்ட்ஸ் இருக்குது, ஆனால் பின்னாடி ஒருத்தையும் பார்த்துட்டான். கைஸ் எல்லோ பேஸுக்கு போவோம். எல்லோ பேஸுக்கு போய் எல்லோ பெட்டை முடிச்சிடலாம் கைஸ். இதை எடுத்து ஈஸஸ் பண்ணிடலாம். கிரே பேஸும் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்குது. நான் வலிக்கே வரல, நீனும் வராத கைஸ். அவன்கிட்ட நாக் பேக் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஈச்சஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணி விட்ருவோம் கைஸ். இந்த கோல்டு எது ப்ரோ? ஈச்சஸ்லாம் பண்ண வாய்ப்பு இல்லை, நம்ம இருக்கிறத ஒழுங்காக பண்ணிடலாம் எல்லாமே. ப்ரோ அவுட் ஆகிட்டா ப்ரோ. அவங்க 2 பேருமே டீம் அடப்பாவி ப்ரோ. 109 ப்ரோ, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். இப்போதைக்கு நம்மளால் ஒரு ஜெட் பேக் வாங்க முடியும், வாங்கிடலாம். இங்கே பாருங்க அவ்வளோ இது சேர்ந்துருக்கு. இதெல்லாம் வச்சு இருங்க கைஸ். ப்ரோ நம்ம இதுவும் வாங்கலாம்ல, சாரி இதையே மறந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு தோன்ற எல்லாத்தையுமே ஸ்டார்டிங் சோடா, இந்த சோடா எல்லாமே வாங்கலாம் கைஸ். ஆனால் எதுவுமே வாங்க முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறேன்னா, ஆமாம் கைஸ் 30 இது இருக்குது. இப்போதைக்கு ஏதாச்சும் வாங்குவோம். லக் ஆஃப் த ட்ரானா என்னென்னு தெரியாது, வாங்குவோம். ஸ்ப்ரான் பாட்னாலும் என்னென்னு தெரியாது, வாங்குவோம். இங்கே வர மட்டும் கூடாது கைஸ். ஆனாலும் இவ்வளோ இது நம்மகிட்ட இருக்குது. ஸோ வந்து கோல்டன் ஆப்பிள் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்து வந்து இந்த இது வாங்கலாம். அடுத்து வந்து அந்த இது கைஸ், எது ப்ரோ அது இதுன்றன்னு கேட்டிங்கன்னா அந்த இது ப்ரோ, அது பேர் மாறன்ட்டேன், அதை எப்படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த விண்டிச் ஆச்சு கைஸ், அதெல்லாம் வாங்கிடலாம் ப்ரோ. பிளாக்கே நார்மலாக வாங்கலை கைஸ். இங்கே நம்மகிட்ட தான் வராங்க. இப்போ வந்து நம்ம டக்குன்னு சரவுண்ட் பண்ணிடலாம். அவங்க 2 பேருமே வரட்டும், நம்ம பாட்டு ஈஸியாக முடிக்கலாம் கைஸ். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பொருள் அப்படி. அவங்க பார்த்து பயந்து வர்றாங்க பார்த்தீங்களா? ஏன் பயந்து வர்றாங்க எனக்கே தெரியாது. ஏன் பயப்படுறாங்கன்னு எனக்கே தெரில கைஸ். ஓகே, நம்மகிட்ட ஜெட் பேக் இருக்குல்ல, அதை பார்த்து பயப்படுறாங்களா? ஆனால் அதை பார்த்துலாம் அவங்க பயப்படுற ஆள் இல்லையே. ஒழுங்காக எல்லோ வாங்கிட்டு ஓடுறான். இப்போல்லாம் அவன் இருக்க மாட்டானே ப்ரோ. அவனே பயத்திலே கீழே விழுந்தான். ப்ரெஷர் தான் கைஸ். ப்ரோ 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 எனக்கும் ப்ரெஷர் தான் ப்ரோ. எங்கே இருக்கேன் கைஸ்? இப்போ வந்து நம்ம கிரே பெட்டை உடச்சிடலாம். பிகாஸ் நம்மகிட்ட இருக்குது, இல்லை ஈஜஸில் இருக்குது ப்ரோ. எங்கே ப்ரோ ஈஜஸ்ட்டு இந்த இருக்குது. பிகாக்ஸ் எடுத்து போட்டாக்குன்னு உடச்சிடலாம் கைஸ். கைஸ் இது மாதிரி ஈஸியாக தப்பிச்சிடலாம். வந்து என்ன மாதிரியே தப்பிங்க. ஓகே, இப்போ வந்து இதே உடச்சிடலாம் கைஸ். அதாவது எல்லோவோட பெட்டையும் கைஸ் மறக்காமல் இது மாதிரி நம்ம டாக்டிஸாக விளையாடுறதுக்காகவே லைக் பண்ணிப்பேன். நான் என்ன வேலை பார்த்துருக்கேன்னா, அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வேலை ப்ரோ. எல்லோ இப்போயே முடிச்சிடல, இல்லைன்னா வளர்ந்துருவான். சொந்த நான் எல்லோவை இப்போயே முடிக்க போகிறேன் கைஸ். அவனே நம்மகிட்ட தான் வரான், நம்ம இருக்கு அவனை தேடி போகணும். அவ்வளோதான், குட் பை கைஸ். எல்லோ முடிச்சாச்சு. இப்போ கிரேக்கு நமக்கு தான். கிரே எனக்கு தெரிஞ்சு நம்ம பேஸுக்கு தான் கைஸ் போயிருப்பான். அவன் எங்கன்னே தெரில ப்ரோ. ஆமாம், நான் சொல்லலை. எனிமி பாருங்கள் டிடெக்ட் ஆகிருக்கான். அடுத்த சென்ட் பெட் உடச்சிடான். சரி ஓகே ப்ரோ, நம்ம தான் கைஸ் இந்த மேட்ச்சே. எவ்வளோ எமரால்டு பாருங்கள் கைஸ், சூப்பர். இப்போ நான் ப்ரோ நம்ம தான் கைஸ், ஃபுல்லாமே நம்ம தான் இங்கே 39 எமரால்டு ப்ரோ. இங்கே பாருங்க, நான் இப்போ கைஸ் சொல்ல கூட வரல, அப்படியாப்பட்ட இது. நம்ம இதுவும் வாங்கிடலாம். எதுனா டைமண்ட் ஆர்மரும். கொஞ்சம் எனக்கு வாய் வளருது, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ்.
இது மாதிரி சில இதெல்லாம் நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்க, வேறு லெவலு. ஃபஸ்ட்டு வந்து இது கைஸ் பிகாக்ஸ் நமக்கு இனிமேல் தேவையில்ல. ஸோ வந்து அதெல்லாம் வேணாம். டைமண்ட் இல்லையா? யார்கிட்ட இல்லைன்றீங்க? ஈஜஸில் பாருங்கள், ஈஜஸில் இல்லையா? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அது ப்ரோ இப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா மொத்தமாக டொமைன் அடிச்சிடும். ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணுவோம், பார்த்து யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு. முதல்ல இருக்க டபக்குன்னு சீக்கிரமாக போய்ட்டு வந்துடலாம். அப்போ வந்து இல்லை பல திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு சரி கைஸ் வாங்குகிறேன், உங்களுக்கு இல்லை வாங்குகிறேன். அது மட்டும் வந்துட போகிறேன் டபக்குன்னு. நம்ம உட்காந்துட்டு எதுக்கு வாங்குவோம், மறைஞ்சிட்டு வாங்குவோம். அடுத்து வேறு என்ன, கொஞ்சம் பிளாக் மட்டும் அதிகமாக. அடுத்து வந்து இது இதெல்லாம் யூஸ் ஆகும் கைஸ், அதான் வாங்குகிறேன். கைஸ் நான் உங்களுக்கு வாங்கிட்டு அதெல்லாம் எல்லாமே செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ், இல்லைன்னா போராக போகும் உங்களுக்கு. கைஸ் நான் ரெடி. இங்கே பாருங்கள் என்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு. வேறு லெவலு. நம்ம தான் ஜெயிக்கவே போகிறோம், அது கன்ஃபார்ம் கைஸ், கன்ஃபார்ம். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் எனக்கு காட்டினீங்கன்னா முடிச்சிடலாம். அதை நீங்கள் எப்படி காட்டுவீங்க? நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? எதுக்கு ப்ரோ 2 ஜெட் பேக்னா ஒரு இது டப்ரும் இருந்தா இருக்கா? பார்த்துறேன். ஒரு இது டபக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா அதுதான். இப்போ வந்து 6 மாதிரி தான் கைஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து கவலையே வேணாம், நம்ம தான் ப்ரோ, நம்ம தான் கவலையே வேணாம் ப்ரோ. அவன்கிட்ட டைமண்ட் ஆர்மர் எல்லாம் இருக்கா? ஓடிட்டே இருக்கீங்களா? ஓடிட்டே இரு ப்ரோ. என்ன பண்ணா ப்ரோ? அவன்கிட்ட மேஸ் ப்ரோ. ஏன்டேவா ப்ரோ? எப்படி ப்ரோ ஹேக்கரு? இல்லை ஹேக்கர் இல்லை, தரமான ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டேன். வெளில போ, நீ வெளில போ. ப்ரோ நம்ம தான் வேறு லெவலில் நம்மளோட மேஜ்லாம் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணல கைஸ். டீம் அப்கிரேட்ஸில் வந்து சிலது பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சிருக்கோம். வேறு லெவலான ஒரு விக்டோரி ப்ரோ. லெவல் 10 போயாச்சு. இருங்க ஏதாச்சும் தந்துருப்பாங்க. ப்ரொஜெக்டர் ட்ரெயில் பிங்க்கு ப்ரோ. இந்த ப்ரொஜெக்டர் ட்ரெயில்னால் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்டு பில்லோ பேனரு ஐஸ் வேறு எதுவுமே வரலையா? ஐஸ் வேறு எதுவுமே வரல. ஸோ ஓகே, இது என்ன மேப்பு ப்ரோ? இது என்ன மேப்பு? பேர் கூட தெரியாது எனக்கு கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். நான் 5 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்து 5 வந்தாச்சு. எப்பயும் பண்ணுறத பண்ணலாம். எக்ஸ்ஆர் கொடுத்து அவருக்காக முடிஞ்சிருக்கு கைஸ். அவன் நான் வரல, அப்படியே ஒரு கனால பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போதைக்கு 2 மட்டும் எடுத்துட்டு நம்ம பண்ணிடலாம் இப்போதைக்கு. அவன் வரான், இதனால தான் ஃபாஸ்ட்டாக 2 மட்டும் எடுத்துகிறேன் ப்ரோ. அவன் வரான் ப்ரோ. அந்த ஒரு பிளாக் வச்சுட்டேன் இஸ் வேறு லெவலு ப்ரோ. கீழே தள்ளி விட்ருப்பேன், ஆனால் உடலையே ஏய். அவன்கிட்ட பிகாக்ஸ் இருக்கா? வரான். அவன் எங்கே ப்ரோ? என்ன ப்ரோ அவனுக்கு நெட்டுங்களா? ப்ரோ என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? ஆனால் நம்ம யாரும் பெட்டை உடைக்கணும் ப்ரோ. பெட்டை உடைச்சாச்சு. ஸோ வந்து இவனை அப்படியே கீழே தள்ளி விட்றலாம். அவன் ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன். வேறு லெவலு ப்ளீஸ். நான் பேஸ்லேருந்து வந்து இதை அப்கிரேடும் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டேரக்டாக இது கலெக்ட் பண்ண போகலாம். ஜெம்ஸு கலெக்ட் பண்ணேன்.
அதை பண்ணி நம்ம இந்த மேட்சை ஜெயிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ யார் அவன் ப்ரோ பின்னாடி இருந்து யார் என்ன அடித்தா யார் ப்ரோ? அங்கே ஒரு எனிமி இருக்கானா ப்ரோ? ப்ரோ எனக்கு எனிமி இருக்கானே கூட தெரியாதுன்னா அவன் எப்படி வந்திருப்பான் பாருங்க. நான் என் பேஸில் தான் இருந்தேன் ப்ரோ. அவன் எப்படி ப்ரோ வந்திருப்பான்? ப்ரோ 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 இரு ப்ரோ, பேசலாம் ப்ரோ. ப்ரோ முடிச்சுதான் கைஸ். டீம் அப்கிரேட்ஸை லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியலை ப்ரோ. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம முடிக்காது மட்டுமாச்சும் முடிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். அதெல்லாம் என்னென்னாச்சும் உங்களுக்கு காட்டணும் இல்லவா? ஸோ டீம் அப்கிரேட்ஸை நம்ம கண்டிப்பாக என்னென்னு பார்க்குறோம் கைஸ். மறக்காம இந்த வீடியோக்கு அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கண்டிப்பாக அது எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்குறோம். கைஸ் என்சான்மெண்ட் ஜெயிச்சிருக்கு, நான் ஓட் பண்ண மறந்து விட்டேன் ப்ரோ. இந்த மேப் எனக்கு பிடிக்கும் ஆனால் பிடிக்காது. இந்த மேப்பில் மோஸ்ட் ஆஃப் ஹேக்கர் தான் கைஸ் வருவாங்க, அதான் பிடிக்காது. என்னோடய ஆப்போனண்ட் எல்லோ. ஓகே கே 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 புக்கில் இருக்குது. எல்லோ ஹேக்கராக மட்டும் இருக்காதுடா. ஹேக்கர்னா ஆட்டோ கிளிக்கர்னா ஹேக்கரு. கைஸ் இங்கே ஒரு பிளாக் இருக்குண்ணா, இந்த மாதிரி உக்காந்துட்டு இந்த இடத்துலலாம் இப்படி தான் கைஸ் பிரிட்ஜிங் பண்ணணும். இதை அப்படியே கொஞ்சம் திருப்பி இது மாதிரி பண்ணணும். அது என்னோட எடுத்துடாது அப்படா ப்ரோ. அவன் எடுத்தான் ப்ரோ. அவன் என்ன ப்ரோ இப்படி பண்ணி வச்சுருக்கான்? போகிற வழியை சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து இவனை எப்படியாச்சும் கீழே தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா அவன் திரும்ப ஓடுறான். கைஸ் இவன் இப்படி தாங்க கைஸ் போட்டு அடின்னு அடிக்கிறான். கடுப்பாக வருது ப்ரோ. அவுட் ஆகிட்டான் கைஸ். நம்ம பெட்டை உடைச்சிட்டான். நம்ம ஓட வேண்டிய சுச்சுவேஷன் ஆஃப் த அச்சுவேஷன். இப்போ வந்து நமக்கு வேறு வழியும் இல்லை. கைஸ் அவன் பிளாக் வாங்கிட்டு நானே கீழே வந்துட்டேன் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த செகண்ட் பாட்டு போடுறோம் கைஸ். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங் ஷாட்டு, ஃபாஸ்டர் ரீஸ்பான்னு, அடுத்து வேறு நான் சில இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சாரி கைஸ் ரொம்ப நல்ல வீடியோ வராதுக்கு. பை பாய்.